இப்போ வந்து இது பேக் சைடு அடிக்க போகிறேன். பேக் நெக் இது. எப்போவுமே இந்த த்ரெட்டை வந்து நம்ம தைக்கும்போது இந்த த்ரெட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம பான்னு அடிக்கும்போது ஆரம்பத்தில் இப்படி பிடிச்சிட்டு ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா அது பாட்டு போகும். இல்லைன்னா நம்ம நூல் இங்கே அறந்து போயிடும். அது போய் நம்ம தைச்சிட்ருக்கோன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம், கடைசியில் நூல் அறந்து போயிருக்கும். எப்போவுமே இந்த நூலை இங்கே கொஞ்சம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். அந்த மார்க் பண்ண லைன் மேலேயே அடிச்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைன் மேலேயே அடிச்சுட்டு வந்து கீழே வச்சு தைக்கணும் இல்லையா, அதனால் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே நம்ம இந்த ஸ்டாண்டை அப்பப்போ எடுத்து விடணும். இல்லைன்னா உள்ளே வந்து மடங்கிடும். அதுக்காக தான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் பேக்கு. இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு.